தொடர்ந்து மேயருக்கும் துணை மேயருக்கும் தொடர்ந்து மோதல் போக்கு இருக்கு. என்ன காரணம்? சேலத்துல என்னதான் பிரச்சனை நடக்கும் சார்? அது ஒண்ணும் இல்லை சார். ஆரம்பத்துல இருந்து அவர் வயதுல பெரியவர், எனக்கு அப்பா மாதிரி. அவர் மேயரு, நான் துணை மேயரு. அந்த அடிப்படையில அவர் கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் அத்தனையும் நான் கொடுத்துட்டு தான் இருந்தேன். இந்த சீட்டு 20 மாநகராட்சியில துணை மேயர் மேல உட்காரது ஒரு இது இருந்ததுங்க. அதனால அவருக்கு கொஞ்சம் வருத்தம். அந்த வருத்தத்துக்காக நான் அவர்கிட்ட போய் பேசி, ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி தப்பா எதுவும் நினைச்சுக்காதீங்க, இது எல்லா இடத்துலயும் என்ன நடைமுறைகள் இருக்கோ அதை தான் நான் பண்ணியிருக்காங்க தலைவர். அதனால நீங்க வருத்தப்படுறீங்க, அப்படி உங்க மனசு புண்படுற மாதிரி இருந்தா ஐ எக்ஸ்ட்ரீம்லி சாரி என்ன அப்படின்னு சொன்னேன். அவர் சொல்லும் போது, நீ ஜெயிச்சுட்ட, நான் தோத்துட்டேன், இனிமே இந்த சேலம் கார்பரேஷன்ல என்னுடைய மேயருடைய ரூமுக்கு நீ வரக்கூடாது, என்கிட்ட நீ எதுவும் கேட்கக்கூடாது, நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாநகராட்சியினுடைய முக்கியமான கூட்டத்திலேயோ ஏதாவது ஒரு இன்ஸ்பெக்ஷன் பார்க்கும் போது என்னை அவங்க கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்னையில இருந்து இன்னி வரையும் அவர் எந்த ஃபங்க்ஷன்லயும் அவர் இருக்கிற இடத்துல என்னை விடுறதில்ல. யாராவது பேசணும்னு சொல்லி கமிஷனரே பேச சொன்னாலும் என்னை பேசுறதை தடுக்கிறாரு. ஆனாலும் எனக்கு அவளை இன்சல்ட் பண்ணும்போது நான் எப்படி நிக்க முடியும்? கீழே இறங்கி வரும்போது பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் நண்பர்கள் எனக்கு கேள்வி கேட்டதுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன். சேலம் துணை மேயர் சாரதா தேவி இவ்வாறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ள நிலையில் தங்களுக்கிடையே எந்த மோதல் போக்கும் இல்லை என மேயர் ராமச்சந்திரன் தொலைபேசி வாயிலாக எமது செய்தியாளர் ஆனந்துடன் கலந்துரையாடிய அந்த கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். சார் வணக்கம் சார். இன்று ஏதோ உங்களுக்கும் இந்த துணை மேயருக்கும் ஏதோ ஒரு தகராறு ஏற்பட்டதா சொல்லியிருந்தாங்க ஆபீஸ்ல சார். என்ன சார் பிரச்சனை சேலத்துல? காங்கிரஸ் தகராறுலாம் எதுவுமே கிடையாதுங்க. ஒரு நிகழ்ச்சி நான் செஞ்சேன். சரிங்க சார். அதனால அரசியல் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் கவுன்சிலர் ஒருத்தர் கூட வந்திருக்க மாட்டாங்க. இந்த அம்மா வந்தது. சரிங்க சார். நான் பேசுறேன்னுச்சு. இல்லம்மா நாம பேசக்கூடாது, டீச்சர்ஸுங்க அதிகாரி, டிஇஓ, கமிஷனர், ஓகே சார், நான் நடத்துறதுனால நானு மிச்சதெல்லாம் டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட் தான் பேசணும் அப்படின்னு சொன்னதுனால போச்சுக்கிச்சு. அதுல மாநகராட்சியுடைய எம்பளம் பதிவு பண்ணியிருக்கு, தமிழக அரசுடைய எம்பளம் இதெல்லாம் இருக்கப்ப நான் ஏன் பேசக்கூடாதா? என்னை தொடர்ந்து அவமதிக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க சார். சரி, அதான் பேசுறது அரசியல் நான் உள்ளே நுழைக்கலைங்க. எந்த எம்பளம் அரசுல டீச்சர்ஸுங்களுக்கு இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குது, மாநகராட்சி இருக்குது, எல்லாம் இருக்குது. சரிங்க சார். ஆனா பேசுறது அந்த டீச்சர்ஸுக்கு ஸ்டூடெண்ட்டுகளை தான் பேச வைக்கணும். ஓகே சார். மற்ற யாரையும் பேச வைக்கல. இது மேயருடைய சொந்த நிகழ்ச்சியா சார், இல்ல மாநகராட்சி நடத்தின நிகழ்ச்சியா சார்? சார் என்னுடைய சொந்த நிகழ்ச்சி. மாநகராட்சியினுடைய ஸ்கூலு எல்லாம் மாநகராட்சிக்கு சம்பந்தப்பட்ட ஸ்கூல் பூரா கூப்பிட்டேன். ஓகே சார். ஓகே. சேலத்தில் திமுக மேயருக்கும் காங்கிரஸ் துணை மேயருக்கும் மோதல் போக்கு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் துணை மேயர் சாரதா தேவி கண்ணீர் மல்க பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இதற்கு மேயர் மறுப்பும் தெரிவித்திருக்கிறார். தங்களுக்கிடையே எந்த மோதல் போக்கும் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆனந்த் முடிந்திருக்கிறார். ஆனந்த் விவரங்களை பதிவு பண்ணார். வணக்கம் விஜி. சேலம் மாநகராட்சியில் மேயராக ராமச்சந்திரன் அவர்கள் பதவியேற்றார். தொடர்ந்து துணை மேயராக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சாரதா தேவி பொறுப்பேற்றுக் கொண்டார். அப்பொழுது இருந்து இந்த மோதல் போக்கு தொடங்கியுள்ளது. மேயரின் இருக்கை அருகே துணை மேயருக்கு இருக்கை அமைக்கப்பட்டது. இதற்கு மேயர் அவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அப்பொழுது பொறுப்பு அமைச்சராக இருந்த KN நேரு அவர்கள் மேயர் அதாவது ராமச்சந்திரன் இருக்கையின் அருகாமையிலேயே துணை மேயருக்கு இருக்கை போட வைத்து அங்கேயே துணை மேயர் சாரதா தேவியை அமர வைத்தார். அப்பொழுது நிகழ்ச்சி நிறைவடைந்ததும் மேயர் அவர்கள் நீ ஜெயித்துட்ட, நான் தோத்துட்டேன் என்று பேசியவாறு சென்றுள்ளார். அன்று இருந்து தொடங்கியதுதான் இந்த மோதல் போக்கு. தற்பொழுது இன்று மேலும் அதாவது பழைய பேருந்து நிலையம் பகுதியில் உள்ள நேரு கலையரங்கில் சேலம் மாநகராட்சி மேயர் தலைமையில் மாநகராட்சி பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் மாநகராட்சி அதிகாரிகள், கல்வித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். துணை மேயர் சாரதா தேவி அவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அவரும் மேடையில் அமர்ந்திருந்தார். ஒவ்வொருவராக மேடையில் பேசிய நிலையில் துணை மேயர் சாரதா தேவிக்கு மட்டும் பேச வாய்ப்பு மறுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக மாநகராட்சி கமிஷனர் மேயரிடம் துணை மேயர் பேச அனுமதி வழங்கலாம் என்று கேட்டதற்கு மேயர் அவர்கள் பதிலளிக்காமல் அடுத்த நிகழ்வாக மாணவ மாணவிகளை அழைத்து சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு தொடங்கியதாகவும் தொடர்ந்து பேச மறுத்ததால் உடனடியாக துணை மேயர் மேடையை விட்டு கீழே இறங்கி சென்றதால் பரபரப்பு நிலவியது. இது தொடர்பாக துணை மேயர் அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை நமது சத்தியம் தொலைக்காட்சி வாயிலாக தெரிவித்துள்ளார். குறிப்பாக எந்த ஒரு விழாவிற்கும் அழைப்பதில்லை, எனக்கு உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் கூட என்னை இனி எந்த ஒரு காலத்திலும் அவர் மீண்டும் வரமாட்டார்,
போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை என் மீது அவர் சுமத்தியுள்ளார். இருந்த போதிலும் நான் சேலத்தை பொறுத்தவரை திமுகவிற்கும் காங்கிரசிற்கும் எந்த ஒரு முரண்பாடும் கிடையாது என்ற ஒரு விளக்கம் அளித்தார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் சேலம் மாநகராட்சி மேயர் அவர்கள், எங்களுக்கு தகராறு எதுவும் கிடையாது, நிகழ்ச்சி நான் ஏற்பாடு செய்தேன், அரசியல் வரக்கூடாது என்பதற்காக தான் சேலம் மாநகராட்சியில் உள்ள 60 கவுன்சிலர்களையும் ஒருவர் கூட நான் அழைக்கவில்லை என்று ஒரு பதிலையும் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து இந்த சொந்த நிகழ்ச்சி காரணமாக தான் நான் அவரை பேச அனுமதிக்கவில்லை, எங்களுக்குள் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் மோதலும் கிடையாது என்று கூட அவர் பல்வேறு விளக்கங்களை கூறினார். இந்த சம்பவம் தற்பொழுது சேலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.